நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த இடத்துல நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த திருநாளின் வாழ்த்துதலை நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நேற்றைய தினத்தில் நம்ம எல்லாரும் புனித வெள்ளி ஆசரித்திருப்போம். தேவன் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்போது கொடுத்த 7 வார்த்தைகளையும் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த நாளில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட கிறிஸ்து எப்படி மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டாருங்கிறத குறித்து நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் சொல்லி யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துல சொல்கிறாரு. நாமும் கூட இந்த நாட்களில் என்னில் இயேசுவானவர் பெருகணும், நான் சிறுகணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் வாஞ்சிக்கிறவர்களாக காணப்படணும். இயேசுவானவர் கூட மாம்சத்தில் இருந்த நாட்களில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. நாமும் கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்சத்தில் கொலையுண்ணப்படுகிறவர்களா, அதாவது நம்மை நாமே சாகடிக்கிறவர்களா, நம்முடைய சுயத்தை சாகடிக்கிறவர்களா நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் ஆவியானவரோட விருப்பம். அதில் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது அப்படின்னு சொல்லி ஃபாதர் பாடுறாரு. உள்ளான மனுஷனில் நம்ம வல்லமையாக பலப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மாம்ச மனிதன் நாளுக்கு நாள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நான் அனுதினமும் சாகிறேங்கிற அனுபவத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையாக ஆண்டவர் நமக்குள்ளே என்ன செய்வார் அப்படின்னா கொலை பண்ணிக்கிட்டே இருப்பார், அழிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி அழிக்க நம்முடைய மாம்சத்தில் ஒருவேளை நம்முடைய கண்களின் இச்சைகள், மாம்ச ஜீவனத்தின் பெருமை, அந்த மாதிரியான காரியங்கள் ஒவ்வொன்றா ஒருவேளை நமக்கே தெரியாமல் நம்மக்கிட்ட நிறையா காரியங்கள் காணப்பட்டிருக்கும். ஒருவேளை நமக்குள்ள நம்ம அறியாத பெருமைகள், நம்ம அறியாத ஈகோ நம்மக்கிட்ட இருக்கும். ஒருவேளை நமக்கே தெரியாமல் நிறையா அதை சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் மூலமாக தான் ஆண்டவர் அதை நமக்கு காண்பித்து தருவார். அதற்காகவே பலவிதமான சூழ்நிலைகளையும் நமக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். அப்படி அனுமதிக்கும் போது அந்த எப்படி சில காரியங்கள் எல்லாம் நம்ம இருதயம் வந்து ரொம்ப ஆசைப்படும், அந்த காரியத்தை அப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார்னா அதுக்கு நோ சொல்லுவார். அப்படி நோ சொல்லும்போது அதை சரின்னு ஏற்றுக்கொண்டு நம்ம விரும்பாத ஒரு பாத்திரத்தை, விரும்பாத ஒரு காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்றது தான் நம்ம மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு சிலுவை பாடுகளுக்கு நேராக போகிறது ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக தான் இருந்தது. இயேசுவானவர் கூட மாம்சத்தில் இருந்த நாட்களில் போய் அங்கே உட்கார்ந்து தோட்டத்தில் உட்கார்ந்து என்ன செய்கிறாரு, ஆண்டவரை நோக்கி கதறாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடுமானா நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்காரு. தேவதூதன் வந்து பலப்படுத்த வேண்டியதாக இருந்தது. ஆவியானவர் தேவதூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். பலப்படுத்தும் போது அவர் என்ன சொன்னார், சரி ஏசப்பா, சரி பிதாவே, இது என் சித்தத்தின்படி இல்லை உங்கள் சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும்னு சொல்லி அந்த நான் விரும்பாத பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வேண்டியதாயிட்டு அப்படின்னு சொல்லி இயேசுவானவரே சொன்னார். அதுபோல் கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தது போல் நமக்கு விருப்பம் இல்லட்டாலும் கூட சில நேரம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய கரத்தின் கருவிகளாய் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்ம விரும்பாத பாத்திரத்தையும் நாம் சுமக்க வேண்டியது இருக்கும். அப்படி நாம் சுமக்கும் போது மாத்திரம்தான் இயேசு நம்மளை பெருகிறாரு. என்னுடைய சுயம் என்னில் அழியுது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுங்கிற வேத வாக்கியம் நம்மில் நிறைவேறுது. அப்படி நம்மள நிறைவேறும் போது மாத்திரம்தான் நாம் என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்டோமோ அந்த தெய்வீக நோக்கத்தை தேவன் நம்மில நிறைவேற்ற முடியும். எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை சிலுவைக்கு அர்ப்பணித்த போதுதான் முடிந்ததுன்னு சொல்லி வெற்றி முழக்கம்
இடம் புரிந்துச்சு. அதே போல் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் நான் பவுலை போல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லி நம்ம அறிக்கை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாமும் கூட நம்முடைய சுயத்தை சிலுவையில் அடிச்சு ஜெயத்தை எடுத்து தேவனுடைய காரியங்களுக்காக நம்ம எழும்ப நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏசாயா 61:1-3 வரைக்கும் 1ஆம் அதிகாரம் 61ஆம் அதிகாரம் 1வது அதிகாரம் 61வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோன்னு சொன்னால், தரித்திரருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க அவர்களுடைய கிருபையை எனக்கு ஆண்டவர் தந்திருக்காரு, துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்ய என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கவும் துதியினுடைய கொடுக்கவும் ஆண்டவர் என்ன அனுப்பி இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அப்படி சொல்லும்போது அந்த வசனத்தை நம்ம தலையில கையை வச்சு நம்ம அறிக்கை பண்ணோம்னா, அதே போல நம்ம ஆண்டவர் பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறாரு. தரித்திரருக்கு நற்செய்தி சொல்ல, ஒரு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்க, துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதலை வழங்க, புலம்பிக் கொண்டு இருக்கவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு துதியினுடைய கொடுக்கறதுக்கு நம்மை ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்த ஆவியானவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனால் அதற்கு அர்ப்பணிக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஒருவேளை நாம இருந்துக்கிட்டு இந்த காரியத்தை செய்யணும்னு நினச்சா நம்ம ஆண்டவர் கூட நம்ம பயன்படுத்த முடியாது. அதற்கு உதாரணம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசேயை அரண்மனையில் ஆண்டவர் கொண்டு போய் வளர்த்தார். ஏன்னா அந்நிய ராஜா எல்லாரையும் அந்த நேரம் கொன்று போட்டுக்கிட்டு இருக்காரு, நதியில் போட்டும் வாளால் வெட்டியும் கொன்றுகிட்டு இருக்காங்க ஆண் குழந்தைகளை எல்லாம். அந்த நேரத்தில் மோசே இஸ்ரவேலுக்கு ரட்சகனா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் அப்படிங்கிறதுனால அவரை தப்புவிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். அதற்கேற்ற சூழ்நிலையை ஞானத்தை அந்த பெற்றோருக்கு கொடுத்தாரு, சகோதரிக்கு கொடுத்தாரு. அதற்கேற்ற சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குனாரு. பார்வோன் குமாரத்தி மோசையை எடுத்துட்டு போய் சரியான நேரத்தில் பார்த்தாங்க. சரி, அவங்களுக்கு மனசுல ஒரு மனதுருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட்டாரு. அவங்க எடுத்துட்டு போய் அந்த ரட்சகனாகிய மோசையை தன்னுடைய அரண்மனையில பத்திரமா வளர்க்க ஆண்டவரே அந்த பாதுகாவலை ஏற்படுத்தி கொடுத்தாரு. எத்தனைதான் சத்ருவானவன் ஞானமாக செயல்பட்டாலும், அவனுடைய பராக்கிரமத்தை கொண்டு செயல்பட்டாலும், அவனுடைய ஞானம் ஆண்டவருக்கு முன்னால் பூஜ்ஜியம்தான். ஸோ அவனை மறைச்சி ஆண்டவர் ரட்சகனை அரண்மனையில் வளர்த்தாரு. அப்படி வளர்ந்து வந்த நாட்களில் மோசே எகிப்தின் சாத்திரங்களில் கற்பிக்கப்பட்டு அவை வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் சொல்லுது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மோசேயானவன் எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அப்படின்னு இருக்கு. அப்படி வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான மோசே ஆண்டவருக்காக நான் பெரிய காரியத்தை செய்யணுங்கிறத அவன் அறிஞ்சிருந்தான். ஆண்டவர் தன்னை ரட்சகனா உருவாக்கி இருக்கிறாங்கிறத அறிஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல போய் அவன் செயல்பட தன்னோட வாக்கையையும் செய்கையையும் நம்பி தனக்கு தான் கற்பிக்கப்பட்டிருக்கிற அந்த அரண்மனை யுத்த பயிற்சியை நம்பி செயல்பட போன போது ஆண்டவரால் அவனை பயன்படுத்த முடியலை. அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், அத்தனையும் விட்டுட்டு திரும்ப எகிப்தை விட்டு அவன் ஓடி போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே ஆண்டவர் அந்த மோசைக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா, தனக்கு இருக்கிற பராக்கிரமத்தை குறித்து, தனக்கு தெரிஞ்ச பயிற்சியை குறித்து, தன்னோட கல்வி ஞானத்தை குறித்து, ஒருவேளை ஒரே அடியில் ஒரு எகிப்தியனை கொன்று ஒருத்தருக்கும் தெரியாமல் புதைச்சி போடக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பலம் இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு, பராக்கிரமம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இதை வச்சு நான் எத்தனை பேரனாலும் என்னால் வீழ்த்த முடியும், ஜெயிக்க முடியும், என்னோட ஜனத்தை விடுவிக்க முடியும்னு அவன் தன்னை குறித்து அவன் பெருமையாக நினச்சிருந்தான். ஆனால் அந்த சுயத்தை அழிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டாரு. அதனால தான் மறுநாளில் அவனுடைய சொந்த சகோதரனையே அவனுக்கு விரோதமாக எழும்ப பண்ணி அவனை புறமுதுகிட்டு ஓட வச்சாரு. ஓடி அங்கே போன பிறகு 40 ஆண்டு கழிச்சு அதே மோசே என்ன ஆனான் அப்படின்னு சொன்னால், அவன் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனா மாறிட்டான். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்த மோசே திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனா மாறிட்டான். யுத்த வீரனா இருந்த மோசைய இப்போ ஆடுகளை மயக்கிறவனா, சத்தம் போடாம
இல்லாமல் பின்னால் வரக்கூடிய ஆடுகளை மேய்க்கிறவனா ஆண்டவர் மாற்றினார். அரண்மனையில் இருந்தவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். வாலிபனாக இருந்தான், இள வயதுள்ளவனா பராக்கிரமசாலியாக இருந்தவனை முதிர் வயதுள்ள ஒரு 80 வயதுள்ள முதிர் வயதுள்ள மனுஷனா மாறிட்டான். தனி ஒருவனா, எனக்கு என்ன குடும்பம்னு கவலையா, பிள்ளைகள்னு கவலையா, மனைவி மக்கள்னு கவலையா, யாரை குறித்து எனக்கு பயம் இல்லை, எனக்கு என்ன நேர்ந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு வீரம் பேசக்கூடிய ஒரு தனித்த மனிதனாக இருந்த மோசேயை ஆண்டவர் மனைவி மக்கள் உள்ள ஒரு குடும்பஸ்தனா மாற்றினார். சுயபலனை நம்பி இருந்தவன் இப்போ என்ன ஆனானா தேவபலனை மட்டும் நம்பி ஜீவிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டான். இப்போ இந்த மோசைக்குள்ள சுயம் இல்லை, அது அவனுக்குள்ள சுயம் எல்லாம், மோசைக்குள்ள இருந்த சுயபலன் எல்லாம் சுய நம்பிக்கை சுய ஞானம் சுய புத்தி எல்லாம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அழிக்கப்பட்டு அவன் என்ன செஞ்சான், எகிப்தில் அரண்மனையில் வளர்க்கப்பட்ட மோசே முற்றிலும் அழிக்கப்பட்டு போனான். இப்போ அவனுக்குள்ள மிஞ்சி இருக்கிறது அவனோட தேவபக்தி மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் ஒரு வேளை ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்திருப்பான். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் அங்கலாய்க்கிற ஒரு மனுஷனா, ஆண்டவரே என்ன தெய்வீக நோக்கம், இப்படி ஒரு தெய்வீக நோக்கத்துக்கு நான் ஒரு ரட்சகனாக வளர்க்கப்பட்டேனே, ஆனால் இப்படி வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கேனே, யாஞ்சானோ இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கே, எப்போ ஏசப்பா விடுதலை ஆக்குவீங்க, அந்த நாள் எப்போ வரும், எப்படி விடுதலை ஆக்குவீங்க, ஒருவேளை தான் ரட்சகங்கிறதே அவன் மறந்து போனான். தன்னை கொண்டு ஆண்டவர் செய்வாருங்கிற நம்பிக்கை சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவரால் எப்படி முடியுங்கிறத மட்டும் அவன் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூக பழக்கம் உள்ளவனாக மட்டும் இருந்தான். அப்படி இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, திரும்பவும் அவனை தேடி வந்தார், முச்செடியில் தரிசனமானார், திரும்பவும் அழைக்கிறாரு. அப்போ அவன் முடியவே முடியாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை என்ன செய்யறான், தாழ்த்துறான். இல்லை ஆண்டவரே என்னால் முடியாது, நான் பேச தெரியாது, பார்வன்ட்ட போய் எனக்கு பேச தெரியாது, என்னோட எல்லா நடவோட பவனை எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லும்போது, உனக்கு வாயை தந்தவர் நான், உன்னை ஊமையனையும் குருடையையும் எல்லாரையும் உருவாக்குனவர் நான், உன்னை திக்குவாயா மாற்றினதும் நான் தான், மந்தனாவுள்ளவனை ஆக்குனதும் நான் தான், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய என்னால் முடியும்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார், நீ ஒன்றை மறைச்சி நான் வெளிப்படுவேன், ஒன்றில் நான் வெளிப்படுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போது ஆரம்பத்தில் பார்த்தோன்னு சொன்னால் இந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் அந்த சகோதரன் உள்ள எகிப்தியனை கொண்டு போட்டுருவான். மறுநாள் அவனுடைய சகோதரர்கள் இருவர் சண்டை பண்ண போகும்போது இவன் விலைக்கு விட போகும்போது அவன் இவனை பார்த்து கேட்பான், எங்களுக்கு உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் வைத்தது யார் அப்படின்னு கேட்பான். அப்போ கட்டாயம் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அரண்மனையில் உள்ள அந்த அதிகாரத்தோட அந்தஸ்தோட அவரை கமெண்ட் பண்ணியிருப்பார். அவனை அதிகாரமாக நீ போ, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கலாம், பேசியிருக்கலாம். அந்த ரூட்னஸ் கட்டாயம் என்ன செஞ்சுருக்கும், அவனோட பேச்சில் வெளிப்படுத்தியிருக்கோம், அவனோட செயலில் வெளிப்பட்டிருக்கோம். அப்போது இந்த அடிமை என்ன சொன்னான் அப்படின்னா, எங்கள் மேலே ஒன்று நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் வச்சது யார், நீ நேற்று எகிப்தியனை கொன்று போட்டது மாதிரி என்னையும் கொன்று போட மனதாக இருக்கிறாயோன்னு சொல்லி அவன் செஞ்ச தப்பு பகிரங்கமாக அவன் அறிக்கையிட்ட போது ஐயோ நான் செஞ்ச காரியம் வெளிப்பட்டதுன்னு சொல்லி பயந்து ஓடி போயிட்டான். அதே மோசே இப்போ மோசையை ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உன்னை அதிகாரியாவோ நியாயாதிபதியாகவோ உன்னை அழைக்கலை, தலைவனாகவும் மீட்பனாகவும் தான் நான் உன்னை அழைச்சிருக்கேன். நீ ஒரு கூட்டத்துக்கு தலைவனா, முன்னின்று நடத்தக்கூடியவனா, ஒரு அன்பினாலும் மாதிரியினாலும் அவங்கள நீ வழிநடத்தக்கூடிய நல்ல தலைவனா, அந்த ஜனங்களுக்கு மீட்கும் பொருளாக எப்படி இயேசுவானவர் தன்னை கொடுத்தாரோ, நம்மை மீட்கும் பொருளாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ, அதே போல் அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்கும் பொருளாக உன் குடும்பத்தை உன்னோட எதிர்காலத்தை அர்ப்பணிக்கிற ஒரு தலைவனா நான் உன்னை அந்த இடத்துக்கு அனுப்புதேன், ஒரு மீட்பனா நான் உன்னை அனுப்புதேன், அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. ஒரு கிதியோன் பயந்து போய் இருந்தது பாரு. அந்த கிதியோன் சொன்னான், இல்லை நான் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, நீ போக வேண்டாம், நீ பயப்படாத தெரியும், ஆனால் உன்னை ஜனம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நீங்களாம் யோசிக்கீங்க, உண்மைதான், ஆனால் உங்களை அனுப்புகிறார் நான், அவங்க ஏற்றுக்கொள்ளும்படி செய்வேன்னு சொல்லி அனுப்பி பார்வோனுக்கே தேவனாக்கி இந்த மோசையை அனுப்புனார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சுயம் அழிக்கப்பட தான் தேவன் நம்மிலிருந்து வெளிப்பட முடியும். நம்முடைய சுயம் எந்த அளவுக்கு அழிக்கப்படுதோ அந்த அளவுக்கு தான் தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருந்து வெளிப்படும். நாம் நம்முடைய சுயத்தை அழிக்காமல் ஆண்டவரை இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினச்சா அது
ஒரு காலம் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. மனுஷர் நம்ம தான் பார்ப்பாங்க, நம்முடைய சுபாவத்தை தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு கிறிஸ்தவன் நல்லது தான், ஆனால் கிறிஸ்தவங்க நல்லவங்க இல்லை நியாயம் தீர்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் கிறிஸ்துவின் சுபாவம் என்னில் வெளிப்பட தேவசாயெல்லாம் மாற நான் என்னை அர்ப்பணிக்கிறேப்பா, என்னுடைய சுயத்தை எல்லாம் நான் சிலுவையில் கொடுக்கேன், என்னுடைய சுயம் அழியட்டும், என்னோட முழுமையும் நான் தாரேன். ஒருவேளை கிறிஸ்துவ மாம்சத்தில் கொலையுன்னு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் விருப்பப்படுற மாதிரி என்னை மாற்ற. ஒருவேளை ஒரு கடல் நீர் பயன்படுத்த முடியாது. நாம் கடல் நீர் அப்படியே ஒரு வாயில் வைக்கவும் முடியாது, ஒரு சமையலுக்கோ எதுவுக்கோ பயன்படுத்த முடியாது. ஆனால் அந்த கடல் நீர் தன்னை ஒரு எஜமானோட கரத்தில் ஒப்பு கொடுத்து வெளியில் உப்பாக மாறும்போது அது எல்லா உணவுலையும் அந்த உப்பு இல்லாத ஒரு பண்டத்தை கூட நம்ம ஒரு உணவுப் பொருளை கூட நம்ம பயன்படுத்த முடியாது. அந்த உப்பு தான் எல்லா உணவையும் ஒரு சுவையுள்ளதாக மாற்றுது. அதே கடல் நீர்லேருந்து பிரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உப்பு. அதே போல் அப்படிப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழ கடல் நீருங்கிற அனுபவத்தை நம்ம இதிலேருந்து சுத்திகரிக்கப்பட்டு உப்புங்கிற அளவுக்கு நம்ம மறுரூபப்படும் போது மட்டும்தான் இந்த உலகத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நம்ம பயனுள்ளவர்களா, சுவை கொடுக்கிறவர்களா, மற்றவர்களால் விரும்பப்படுகிறவர்களா நாம் மாற முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக நாம் நடத்தப்பட ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மில் பெருக நம்மை விட்டு கொடுப்போம். நம்மை ஒவ்வொரு நாளும் நான் அனுதினம் சாகிறேங்கிற வசனத்தின்படி அனுதினமும் நம்ம சுய விருப்பங்களுக்கு, சுய பெருமைகளுக்கு சாக நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சுயமென்னும் மண்பாண்டம் உடைக்கப்பட்டாலே சுடரொளியாய் இயேசு உன்னில் வெளிப்படுவாரே. சுயமென்னும் மண்பாண்டம் உடைக்கப்பட்டாலே சுடரொளியாய் இயேசு உன்னில் வெளிப்படுவாரே. கர்த்தரின் மகிமை உன்னில் காணப்பட்டாலே கனமான பாத்திரமாய் பயன்படுவாயே. கர்த்தரின் மகிமை உன்னில் காணப்பட்டாலே கனமான பாத்திரமாய் பயன்படுவாயே. அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய சுயம் அழிக்கப்பட எங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் எங்களில் பெருகணும், உங்கள் கிருபை எங்களில் பெருகணும். நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து ஆண்டவரே ஒளி வீசணும். ஏசப்பா, உலகத்துக்கு நாங்கள் எங்களை காட்டுகிறவர்களாய் அல்ல, உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அருள் புரிங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.